பொறுப்பு என்பது எல்லா மக்களோடு சம்பந்தப்பட்டது. அது பாடசாலை அதிபராக இருக்கலாம், பாடசாலை இருக்கின்ற டீச்சர்ஸ்மார்களாக இருக்கலாம், பாடங்களுக்கு பொறுப்பானவர்களாக இருக்கலாம். எத்தனையோ பேர் எத்தனையோ பொறுப்புகள். மக்கள் சிறந்தவர் யார் தெரியுமா? தஜிதூன மின் கைரின் நாஸ் ஃபீ ஹாதா ஷஅன் அஸத்துஹும் லஹு கராஹியா ஹத்தா யக்அஃபி. நல்லா விளங்குங்க. இந்த பொறுப்புகள் விஷயத்துல, தலைமை பதவி விஷயத்துல தாமாக விழும் வரை அதில் கடுமையான வெறுப்பு காட்டக்கூடியவர்களையே நீங்கள் மக்கள் சிறந்தவர்களாக காண்பீர்கள் என்று அருமையத்தை சொல்லுகின்ற செய்தி 3345. என்ன அப்படின்னா, பேசிக்கொண்டு வந்து இவர் தலைவர், அவர் செக்ரட்டரி, அதல்ல. அந்த இடத்துக்கு நீங்க தச்சையில வந்துட்டீங்க, உங்களை தூக்கி இழுத்து கஷ்டப்படுத்தி உங்களை போடுறது. அதுக்கு பிறகு உங்களால பிழை நடந்தால் எல்லாம் மன்னிப்பான். ஆனால் ஆசைப்பட்டு போய் உட்காரக்கூடாது, கேட்டு போய் பெறக்கூடாது. அதற்கு பின்னால் வருகின்ற அவ்வளவு முசீபத்துக்களும் குடும்ப சகிதம் சந்திக்க வேண்டி வரும் என்பதனை இஸ்லாமுக்கு சொல்லித் தருகின்றது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம, அதாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய இந்த இல்லத்தில் வைத்து சொன்னார்கள். ஆயிஷா நாய் சொல்றாங்க, இந்த வீட்டில இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபஷக்க அலைஹிம் ஃபஷ்குக் அலைஹி. யா அல்லாஹ், ஏண்ட வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து கொண்டு சொன்னார், இந்த வீட்டில் இறைவா, என் சமுதாயத்தாரின் விவகாரங்கள்ல ஒன்றுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஒருவர் அவர்களை சிரமத்துக்குள்ளாக்கினால் நீயும் அவனை சிரமத்துக்குள்ளாக்கி விடுவாயாக. ஒமன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபரஃபக பிஹிம் ஃபர்ஃபுக் அலைஹி ஃபர்ஃபுக் பிஹி. யா அல்லாஹ், என்ற சமுதாய விவகாரங்கள்ல ஒருத்தர் ஒன்றுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவங்களோட மென்மையாக நடந்து கொண்டால் நீயும் அவங்களோட மென்மையாக நடந்து கொள்வாயாக என்று அல்லாஹ்வுடைய இந்த வீட்டில் வைத்து சொன்னார்கள் என்ற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாயிலாக முஸ்லிமிலே 3732 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு.